ஆரோக்கியமாட்டு ஹெல்த்தியாட்டு ஸ்வீட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்குங்க. இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோ முழுதும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே. ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அன்னைக்கு சூப்பராட்டு நெல்லிக்காய் வச்சு ஸ்வீட் பண்ண போகிறாங்க. பெரிய நெல்லிக்காய் இருக்குது பாருங்கள், அதை வச்சு ஸ்வீட் பண்ண போகிறேன். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோ முழுதும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். பனவெல்லம் வச்சு பண்ணியிருக்கேன் அட்டகாசமாட்டு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். எப்படி ஹீமோகுளோபின் கம்மியாக இருக்காங்கலாம் இந்த மாதிரி நெல்லிக்காய் ஒரு நெல்லிக்காய் டெய்லி சாப்பிடுங்க. டயபெட்டிஸ்காரங்க எல்லாருமே சாப்பிடலாம், ரொம்ப நல்லது. நல்ல ஹீமோகுளோபின் அதிகப்படுத்தி கொடுக்குங்க. டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். நம்ம காயை போட்டு சாப்பிடும்போது பச்சையாட்டி சாப்பிட்றதுக்கு சிலவங்களுக்கு பிடிக்காதுங்க. துவர்ப்பு தன்மை, இனிப்பு தன்மை எல்லாம் இருக்கிறனால சில குழந்தைகள் சாப்பிடாது. இந்த மாதிரி நெல்லிக்காய் மாதிரி ஸ்வீட் மாதிரி பண்ணி கொடுங்க. நீங்கள் இதை அரைச்சியும் பண்ணலாம், நம்ம கட் பண்ணி காயவும் போடலாங்க. பனவெல்லத்தில் ஊற போட்டு காய போட்டாலும் அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்வீட் மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி வாங்க நெல்லிக்காய் ஸ்வீட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இட்லி குக்கரில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். மேலே ஒரு இட்லி பிளேட்டை போட்டு நம்ம அதுக்கு மேலே ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கணுங்க. நெல்லிக்காய் நல்லா ஃப்ரெஷ்ஷான நெல்லிக்காய், 2 கிலோ நெல்லிக்காய் எடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். 1 வருஷம் 2 வருஷம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க, கெட்டு போகாது உங்களுக்கு. இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 10 நிமிஷம் நம்ம வேக வைக்கணும். 2 குக்கரில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. ஒரே குக்கரில் பிடிக்காது. நம்ம தண்ணியில் போட்டு வேக வைக்கக்கூடாது. இந்த மாதிரி ஸ்டீம் பண்ணி வேக வச்சு எடுத்துக்கணுங்க. அப்போ தான் நமக்கு ஜூஸ் பூரா கிளை இறங்காது, நல்லா கிடைக்கும். ஒரு இட்லி குக்கரில் நம்ம ஃபுல்லாக வச்சாச்சு. இதை ஒரு மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் நம்ம வேக விட்டு எடுத்துக்கலாங்க. 10 நிமிஷம் வந்தால் போதும், ரொம்ப குழஞ்சிடக்கூடாது. இப்போ பனவெல்லம் எடுத்துருக்கேன். நல்ல சுத்தமான பனவெல்லங்க. இது நான் தட்டி நொறுக்கி ஒரு பாத்திரத்தில் போட்டு 1 டம்ளர் தண்ணி ஊற்றணும். 1 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. பாகுபதம் எதுவுமே தேவையில்லைங்க, காய்ச்சி மண்ணாக வடிகட்டி எடுத்தால் போதும். இப்போ நல்ல நெல்லிக்காய் வந்துருச்சு. வெந்ததுக்கப்புறம் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். அதை ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து ஆற வச்சுக்கிடலாம். இன்னொரு அடுப்பில் பாகு காஞ்சிகிட்ருக்கு, அதையும் கிண்டி கொடுத்து இறக்கிக்கிடலாம். நம்ம நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நெல்லிக்காவை நம்ம எடுத்து வச்சு ஆறிடுச்சுங்க. இதை நம்ம உடச்சி எடுத்துக்கிடலாம். உள்ளுக்கு இருக்க விதையை நம்ம தனியாக எடுத்துடணும். இந்த மாதிரி கையை வச்சு அமுக்குனாலே நமக்கு தனித்தனியாக வந்துடுங்க. உள்ளுக்கு இருக்க விதையை மட்டும் நம்ம எடுத்துடணும். எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப வேக வச்சிங்கன்னா உங்களுக்கு குழஞ்சி குழ குழன்னு ஆயிரும். அதனால் கொஞ்சம் உதிரி உதிரியாக நம்ம எடுத்துக்கிடணும். இந்த மாதிரி எல்லா நெல்லிக்காவையும் நம்ம உறுத்து எடுத்துக்கலாம். நிறைய வீட்டில் மரம் நிற்கும், அந்த மரத்தில் இருந்துன்னா ஃப்ரெஷ்ஷாக பறித்து இந்த மாதிரி பண்ணி சாப்பிடுங்க. சீசன் டயத்தில் தான் நம்ம பண்ண முடியுங்க, எல்லா டைமும் பண்ண முடியாது. இப்போ எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இதில் நம்ம பாகை ஊற்றிக்கிடலாம், பனவெல்ல பாகு. இதுக்கு பதில் நீங்கள் வெல்லத்துக்கு பதில் நாட்டு சர்க்கரையும் ஆட் பண்ணிக்கலாம். வெள்ளை சுகர் வேணாலும் வெள்ளை சுகர் ஆட் பண்ணிக்கலாம். அதோட இதான் ஹெல்த்தி. அதனால் நான் அந்த மாதிரி பனவெல்லம் வச்சு பண்ணி பாருங்கள். எவ்வளோ தூசி துரும்பு இருக்குது பாருங்கள். அதனால் நம்ம காய்ச்சி ஊற்றினோம்னா நமக்கு எல்லாத்தையும் எடுத்துடலாங்க. சுத்தமான பாகு வெல்லம், பனை வெல்லம் இருந்துச்சுன்னா அப்படியே நீங்கள் துருவி போட்டுருங்க. போட்டு நீங்கள் இந்த மாதிரி குலுக்கி வச்சிங்கன்னா உங்களுக்கு தண்ணி விட்டு வந்துடுங்க.
முதல் நாள் நான் ஊற்றி வச்சுட்டு மறுநாள் எடுத்து தான் நான் காய போட போகிறேன். நைட்டில் தான் நான் ஊற வச்சுருக்கேன். பனை வெல்லத்தை ஊற்றி இப்போ நல்லா குலுக்கி வச்சு நம்ம மூடி வச்சிடணுங்க. மூடி வச்சிங்கன்னா மறுநாள் காலையில் எடுத்து காய போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நைட்டில் மூடி வச்சாச்சு. மறுநாள் காலையில் எடுத்து பார்த்திங்கன்னா நல்லா ஊறிடுச்சுங்க. விட நம்ம எடுத்து இந்த மாதிரி குலுக்கி கொடுக்கணுங்க. குலுக்கி கொடுத்தீங்கன்னா ஊறிக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு அந்த ஜூஸ் பூரா பனைவரத்தில் உள்ள ஜூஸ் பூரா உள்ள இறங்கிரும். இங்கே ஒரு மட்டம் போடணுனாலும் போடலாம், 2-3 மட்டம் போடணுனாலும் போடலாம். நம்ம அதில் இருக்க ஜூஸ் வந்து நம்ம சாப்பிடணுங்க. டெய்லி ஒரு அரை டம்ளர் குடிச்சிங்கன்னா ரொம்ப ஹெல்த்தி. வேஸ்ட் பண்ணிடாதீங்க. நான் வந்து என்ன செஞ்சோம்னா ஃபஸ்ட் நாள் ஊற போட்டு எடுத்துகிட்டு மறுநாளும் காய போட்டு அதுக்கப்புறம் அந்த வச்சிருக்க தண்ணியில் ஊற போட்டு மறுநாளும் காய போட்டு எடுத்தாங்க. இல்லை ஒரு நாள் போட்டால் போதும் அப்படின்னா நீங்கள் அந்த தண்ணியை வந்து ஜூஸ் மாதிரி சாப்பிட்டுக்கலாம். தேன்லேயும் போட்டு நீங்கள் பண்ணலாம். பண்ணி தேனில் ஊற வச்சு அப்படியே சாப்பிட்லாங்க. அதுவும் ரொம்ப நல்லது. இப்போ தண்ணி அப்புறம் வடிகட்டு இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் வச்சு நம்ம காய வச்சு எடுத்துக்கலாம். 3 நாள் காய வச்சா போதுங்க. நல்லா சுக்காக காஞ்சிரும். நல்ல வெயிலில் காய வச்சு எடுக்கணும். 2 பிளேட்லேட்டு வச்சு காய வச்சு எடுக்க போகிறேன். எவ்வளோ தண்ணி விட்டு வந்திருக்கு பாருங்கள். நம்ம பாகு வந்து கொஞ்சம் தான் ஊற்றணும். நெல்லிக்காயில் உள்ள தண்ணியும் இறங்கி நமக்கு தண்ணி நிறைய இருக்குது மிச்சம். இதை நான் ஃபஸ்ட் நாள் காய போட்டுட்டு மறுநாள் நம்ம அதே தண்ணியில் ஊற போட்டுடலாங்க. மொட்டை மாட்டில் விட்டு காய வச்சாச்சு. நல்லா காயட்டும். இதாங்க எங்கள் வீட்டு மொட்டை மாடி. ஹைவே ரோட்டில் தான் கட்டியிருக்கோம். முதல் நாள் காய வச்சு நம்ம எடுத்தாச்சுங்க. நல்லா காஞ்சிருக்கு கொஞ்சம் அளவுக்கு. இப்போ நம்ம அப்படியே இந்த பாகில் போட்டு எடுத்துடணும். நல்லா காஞ்சிருச்சு பாருங்க ஓரளவுக்கு. மிச்சம் இருக்க ஜூஸில் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். நம்ம மோர் மிளகாலாம் நம்ம ஊற போடுவோம் பாருங்கள். மோரில் அந்த மாதிரி நெல்லிக்காயும் பனைவெல்லத்தில் நம்ம ஊற போட்டு எடுக்கணும். நாட்டு சர்க்கரை, பனைவெல்லம், அப்புறமா வந்து பாகு வெல்லம், வெள்ளை சுகர் எதுலனாலும் நம்ம போட்டுக்கிடலாம். நம்ம முடிஞ்ச அளவுக்கு வெள்ளை சுகரில் போடாதீங்க. வெள்ளை சுகர் வந்து எவ்வளோ அளவுக்கு கம்மி பண்ணணுமோ அவ்வளோ அந்த அளவுக்கு கம்மி பண்ணிடுங்க. நல்லது கிடையாது. இப்போ நைட்டில் வந்து நம்ம ஊற வச்சாச்சுங்க. ஊற வச்சு மூடி வச்சுக்கிடணும். மறுநாள் காலையில் எடுத்து நம்ம மறுபடியும் காய வைக்கணும். மறுநாள் காலையில் எடுத்தாச்சுன்னா எல்லா ஜூஸும் அதில் இறங்கிருச்சுங்க. ஜூஸ் பூரா அதில் உறிஞ்சிருச்சு பாருங்கள். இப்போ அப்படியே நம்ம காய வச்சிடலாம் பிளேட்டில். ரெண்டு பிளேட்லேயே எடுத்து காய வச்சிடலாம். பாகவெல்லாம் பாகு எதுவுமே நமக்கு மிச்சம் வரல. அப்படியே நம்ம ஊற போட்டு எடுத்தாச்சு. இந்த மாதிரி கிண்டி கொடுத்து நம்ம காய வச்சுக்கிடலாம். 2 நாள் காஞ்சா போதுங்க. நல்லா சுக்காவாயிரும். உங்களுக்கு பனை வெல்லங்கும்போது கொஞ்சம் ஈர நசுப்பு இருந்த மாதிரி இருக்கும். ஆனால் கெட்டு போகாது உங்களுக்கு. ஏன்னா பனை வெல்லம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஈர நசுப்பு மாதிரியவே தான் இருக்கும். இந்த மாதிரி ஒத்தியாட்டு பரப்பி விட்டு காய வச்சுக்கணுங்க.
2 நாள் காய வச்சு எடுத்தாச்சு. ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சுங்க. ரெண்டுமே நல்லா காஞ்சிருச்சு. பாட்டிலில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா நல்ல ஒரு பிளாஸ்டிக் கவரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. சூப்பராக கிடைக்குங்க உங்களுக்கு. வெளியூர் போகிறவங்களுக்குலாம் அந்த மாதிரி பண்ணி கொடுத்து விடுங்க. ஸ்கூலுக்கு போகிற குழந்தைகளுக்கு டெய்லி காலையில் 2 கொடுங்கங்க. ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். சூப்பராகிட்டு நெல்லிக்காய் ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். எப்படி வந்துச்சுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். சூப்பராகிட்டு நெல்லிக்காய் வச்சு ஸ்வீட் பண்ணியாச்சுங்க. ரொம்ப ஹெல்த்தியான ஸ்வீட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.